இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர் கீச்செயின் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர் கீச்செயின் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் வந்து மெர்சிடைஸ்டு காட்டன் யான். நம்ம என்ன யானில் வேணால் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது மெர்சிடைஸ் காட்டன் யான் ஆங்கர் 4057. அதில் 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் க்ரோஷெட் ஹூக் வந்து 1.6 எடுத்திருக்கேன். அப்புறம் நீடில், சிசர்ஸ், கீச்செயின். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு டைட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் செயின் 42 செயின்ஸ் பண்ணோம். ஸோ 1 2 3 4 5. ஸோ இது மாதிரி 42 செயின்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம 42 செயின்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து 4th செயினில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு டபுள் க்ரோஷெட் இன் 15 செயின்ஸ். 15 செயின்ஸ்லையும் ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு செயின், செகண்ட், தேர்ட், இது 4th. ஸோ 4th ஒரு டபுள் க்ரோஷெட் 1 2 3. திஸ் ஒன் இஸ் 4th. ஸோ ஒரு டபுள் க்ரோஷெட், அப்படி கண்டினியூஸாக ஒரு டபுள் க்ரோஷெட் இன் நெக்ஸ்ட்டு 15 செயின்ஸில் பண்ண போகிறோம். ஸோ 2 3 4. ஸோ அப்படியே கண்டினியூஸாக 15 வரைக்கும் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ 15 டபுள் க்ரோஷெட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ்க்கு 5 டபுள் க்ரோஷெட் டுகெதர் பண்ண போகிறோம். ஸோ டபுள் க்ரோஷெட் ஃபினிஷ் பண்ணாமல் 2 லூப்ஸ் புல் அப் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் அதே மாதிரி டபுள் க்ரோஷெட்டில் 2 லூப்ஸ் புல் அப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒனுக்கும் அதே மாதிரி 2 லூப்ஸ் வச்சுக்கோங்க. இப்போது 4th one 2 loops, then 5th one. ஸோ இங்கேயும் 2 loops pull up பண்ணி வச்சுட்டு இப்போது pull through all the 5 loops. Sorry, pull through all the 6 loops. 6 loops இருக்கும். ஸோ 6 loopஸில் ஃபுல்லாக சேமாக ஒரே டைமில் pull up பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம 4 DC பண்ணணும். That is 4 double crochet in the next chains. And 1 2 3 then 4. ஓகே, 4 டபுள் க்ரோஷெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் க்ரோஷெட் 2 டுகெதர் 5 டைம்ஸ் பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷெட் 2 டுகெதர்ன்றது ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ணிவிட்டு செகண்ட் செயின்லையும் திருப்பி ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ணிவிட்டு இதை புல் த்ரூ பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு DC டுகெதர். இதே மாதிரி 5 டைம்ஸ் பண்ணணும். திருப்பி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு செயினில் டபுள் க்ரோஷெட் மாதிரியே பண்ணிவிட்டு 2 லூப்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. தென் அகெயின் செகண்ட் லூப்லையும் திருப்பி டபுள் க்ரோஷெட் எடுத்துகிட்டு வந்துட்டு 2 லூப்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு வச்சுட்டு 3 லூப்ஸ் நமக்கு டோட்டலாக கிடைக்கும். ஸோ அதை ஹோலாக புல் த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 டபுள் பண்ணியாச்சு. 2 DC 2 டுகெதர் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ஒன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் 2 லூப்ஸ் மட்டும் வச்சுட்டு திருப்பி நெக்ஸ்ட் இதுலேயும் அதே மாதிரி பண்ணிவிட்டு 2 லூப்ஸ் வச்சுட்டு
pull through all the 3 loops. இது third time பண்ணியாச்சு. Then fourth time again double crochetக்கு ஃபுல்லாக பண்ணி முடிக்காமல் 2 loops மட்டும் வச்சுட்டு நெக்ஸ்ட் இதில் திருப்பி அதே மாதிரி எடுத்துட்டு 2 loops மட்டும் வச்சுட்டு 3 loops கிடைக்கும். again pull through பண்ணுறோம். ஓகே, இது fourth time பண்ணியாச்சு. then last time fifth time பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு திரும்பவும் அதே மாதிரி 2 loops again next இதில் திருப்பி 2 loops அப்புறம் pull through all the 3 loops. ஸோ இப்போ 5 DC2 together பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்க ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் crochet. ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 ரிமைனிங் செயின்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஒன்ஸ் டபுள் crochet பண்ணுறோம். ஸோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ இவ்வளோதான். இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம லாங் த்ரெட் எடுத்து கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பீ கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளோட பீ கிடச்சிடும். ஓகே, ஸோ பட் நம்ம இப்போது ஆர் செய்ய போகிறோம் அப்படின்றனால எகெயின் நம்ம அதான் பண்ண போகிறோம். பட் என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஃபுல்லாக நல்லா இன்னும் லாங் த்ரெட் இன்னும் நிறையா, ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோன்னா இன்னும் நல்லா பெரிய லாங் த்ரெட் லீவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கண்டினியூ பண்ணும் நல்லாவே, ஏன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் லாங் த்ரெட் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு ஓகே லாங் த்ரெட் எடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம புல் பண்ணிக்கலாம். புல் பண்ணிவிட்டு நீடில் வச்சு முதல்ல இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, அந்த லாங் த்ரெட் எடுத்தோம் இல்லையா, அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு நீடில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் நம்ம இப்போது இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம் ஹேண்ட் ஸ்டிச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இது ஃபஸ்ட்டு. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்தில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோம். லாங் த்ரெட்டாக தான் எடுத்திருக்கோம். ஸோ அது ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டபுள் க்ரோஷெட்டில் சென்டரில் இருக்கோம்ல, அந்த பார்ட்டில் இன்சர்ட் பண்ணி எகெயின் இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்புறம் தென் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லெட்டர் பி கிடச்சிடும். ஓகே, இதுலேருந்து நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னொரு இதே மாதிரி பீஸ் பண்ணிவிட்டு அரவுண்ட் நம்ம சிங்கிள் க்ரோஷெட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட லெட்டர் பி கிடச்சிடும். இப்போ நம்ம ஆர் பண்ணுறோம். ஸோ நம்ம இதுக்கப்புறம் நீடில் வந்து எடுத்துகிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ நீடில் வந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அதனால் இப்போது ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இங்கே இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி நம்ம
புல் த்ரூ பண்ணி எடுத்து ஒரு செயின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஓகே, அப்புறம் ஒரு டபுள் க்ரோஷெட், சாரி ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணோமா, நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷெட். ஓகே, என்ன பண்ணோம், இன்சர்ட் பண்ணோம். ஸோ ஒரு புக்கை இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட், ஒரு டபுள் க்ரோஷெட். ஓகே, இது செயின் ஒன், இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இது சிங்கிள் க்ரோஷெட், இது ஹாஃப் டபுள் க்ரோஷெட், இது டபுள் க்ரோஷெட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இதில் செயின் 12 பண்ண போகிறோம். இதை அப்படியே கண்டினியூ பண்ணி செயின் 12. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12. ஓகே, 12 பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுலேருந்து நம்ம 1 2 3 4th செயின்லேருந்து ஒரு டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 1 டபுள் க்ரோஷெட் இன் ஈச் இந்த ரிமைனிங் செயின்ஸ். ஸோ இங்கே நம்ம ஒரு டபுள் க்ரோஷெட், ஒன் 2 3 4 5 6 7 8 then 9. ஸோ நமக்கு இந்த சைடில் 9 டபுள் க்ரோஷெட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சேம் இந்த டபுள் க்ரோஷெட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே ஸ்டிச்சில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம புல் அப் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆர் வந்து கிடச்சாச்சு. இங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம கட் பண்ணியாச்சு. நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர் ஷேப் கிடச்சாச்சு. சேம் இதே மாதிரி இன்னொரு பீஸ் பண்ணிவிட்டு நம்ம அரவுண்ட் வந்து 1 சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்னொரு பீஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ 2 பீசஸ் ஆஃப் ஆர் வந்து பண்ணியாச்சு. ஸோ ஒன் ஆஃப் த ஆரில் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயே நம்ம வந்து ரிமைனிங் இந்த த்ரெட்ஸை வந்து ஹைட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்மளால் ரிவர்ஸ் பண்ணோன்னா நமக்கு ஆப்போசிட்டில் வரும். ஸோ நம்ம வந்து ரைட் சைட்ஸ்லையே தான் நம்ம வந்து அடுத்து வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணணும். ஸோ அதனால் ஒரு ஆருக்கு வந்து பேக் சைடில், அதாவது ராங் சைடில் வந்து இந்த எக்ஸஸ் த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்னொரு ஆரில் வந்து நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயே, தட் இஸ் ரைட் சைட்லேயே, கரெக்டான சைட்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா த்ரெட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா பேக் சைடில், ஸோ இதில் ராங் சைடில் வந்து நம்ம இந்த எக்ஸஸ் த்ரெட்ஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ராங் சைடில் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்துட்டு நம்ம ஒரு 3-4 ஸ்டிச்சஸில் இன்சர்ட் பண்ணி நம்ம த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கு இல்லையா, ஸோ அதையுமே
நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 ஸ்டிச்சஸ்க்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போது ரெண்டையும் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அரவுண்ட் வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு இதில் ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு நம்ம வைக்க போகிறோம். இதுலேயுமே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடையே தான் இப்படி வைக்க போகிறோம். ஏன்னா இது பேக் சைடு திருப்பினோன்னா நமக்கு மேட்ச் ஆகாது. ஸோ அதனால் நம்ம ராங் சைட் பேக்கில் வர மாதிரி இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போது இதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது நம்மளோட விஷ் தான். கான்ட்ராஸ்ட் கலர் இல்லைனா சேம் கலர் நம்ம எடுத்துகிட்டு நம்ம த்ரூ அவுட் வந்து 1 சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்திருக்கேன். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரெண்டும் ஒரே ஸ்டிச்சில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட் கலரும் த்ரெட்டையும் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செயின் சேம் அதிலே 2 பீசஸையுமே சேர்த்து 2 பீஸ் ஆஃப் ஆரையுமே சேர்த்து நம்ம சிங்கிள் க்ரோஷெட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ த்ரூ அவுட் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். ரெண்டு பீஸையுமே சேர்த்து ஃபுல்லாக இது மாதிரி இன்னத்துக்கு வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த சைட் ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷெட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எண்டு வரப்போ நமக்கு 2 பீசஸ்லையுமே 3 செயின்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ண செயின்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல மட்டும் 2 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் பண்ணுறோம் இந்த 3 செயின் ஸ்பேஸில். ஓகே, இங்கே 2 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணி இதில் 2 சிங்கிள் க்ரோஷெட் பண்ணியாச்சு. அப்புறம் அகெயின் நம்ம இந்த சைட்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷெட் இன் ஈச். 2 பீசஸுமே இன்க்ளூட் ஆகிருக்கணும். ஓகே, ஓகே, இது வரைக்கும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த சைடில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பண்ணுறப்போ என்ன ஆகணும்னா நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மட்டும் பண்ணாமல் நம்ம ஒரு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டில் வரைக்கும் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே வரைக்கும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வருது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ஒன்று கூட பண்ணலாம். ஸோ இங்கே இன்னும் ஒரு ஸ்டிச் இருக்குது. நம்ம இதை கூட பண்ணிவிட்டு இந்த இடத்துல எதுவும் பண்ணாமல் நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே ஸ்கிப் ஆகிடலாம், இல்லைனா இங்கே ஸ்கிப் ஆகிட்டு நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்னும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இதை ஸ்கிப் பண்ணிடுறோம். இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே இல்லைனா இங்கே
2 கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சிங்கிள் crochet. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். திருப்பி கண்டினியூஸாக நம்ம சிங்கிள் crochet பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சிங்கிள் crochet பண்ணிட்டு இங்கே வரும்போது 3 செயின் ஸ்பேஸ் இருக்கும், அங்கே 2 டபுள் crochet பண்ணோம். ஸோ இங்கே வரும்போது பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு. ஸோ இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல நமக்கு ஒரு சிங்கிள் crochet பண்ணிவிட்டு பார்த்தோன்னா நமக்கு இங்கே 3 செயின் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதில் 2 சிங்கிள் crochet பண்ணணும். 2 சிங்கிள் crochet அந்த 3 செயின் ஸ்பேஸில் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஒரு சிங்கிள் crochet பண்ண போகிறோம். அது அப்படியே கண்டினியூஸாக திருப்பியும் இந்த இடத்துல வரைக்கும் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பண்ணிட்டதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த சென்டர் ஸ்டிச்சில் வந்து ஒரு ஸ்லிப் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச், நாட் சிங்கிள் crochet, ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அகெயின் இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் crochet. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம சேம் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet. ஸோ அப்புறம் கண்டினியூஸாக நம்ம சிங்கிள் crochet பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இது வரைக்கும் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இது வரைக்கும் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அவ்வளோதான். நம்மளோட 90% ஆஃப் த ஒர்க் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம வந்து திருப்பியும் இந்த ஆரஞ்சு த்ரெட் வச்சு சிங்கிள் crochet பண்ணோம். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை கட் பண்ணிவிட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நம்ம சிங்கிள் crochet பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல எங்கே வேணால் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம சிங்கிள் crochet அரவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த இடத்துல பண்ணிக்கலாம், எங்கே வேணால் பண்ணலாம். நமக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் ஈஸி தான். நம்ம கொஞ்சம் இப்படி ஃபோல்ட் பண்ணிகிட்டே பண்ணோன்னா ஈஸி தான். ஸோ ஒரு செயின் 1 பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் 1 சிங்கிள் crochet அரவுண்ட். ஸோ எங்கேயுமே நம்ம 1 or 2 ஸ்டிச்சஸ் அந்த கர்வில் வரும்போது நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணோன்னா நமக்கு ஃபேமாக கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ரப்பிள்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பெண்ட் ஆகி வர இடத்துலலாம் நம்ம வந்துட்டு 1 or 2 ஸ்டிச்சஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லையா. என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இங்கே பண்ண போகிறோம். இங்கே பண்ணல, ஸோ இங்கே பண்ண போகிறேன். உங்களுக்கு ஃபேமாக கிடைக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் ஃபோல்ட் ஆகி வரும், ரிபிள்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு இந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை அதர்வைஸ் யூ கேன் டூ இங்கே நான் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வரும்போது இதை ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே பண்ணுறேன். ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணால் போதும். ஸோ ஒரு ஸ்டிச் ஸ்கிப் பண்ணிவிட்டு, பட் மேக் ஷுர் நம்ம 2 பீசஸையுமே இன்க்ளூட் பண்ணுறோமான்னு பார்க்கணும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் நமக்கு பண்ண பழகிடும். ஓகே, அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு சிங்கிள் crochet பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் இல்லையா. இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
இந்த ஸ்டிச் 1 2 இங்கே இருக்குல்ல, ஸோ இங்கே இன்னொரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே பண்ண போகிறோம். ஸோ இப்போ இன்னொன்று பண்ணிவிட்டு 2 ஸ்டிச்சஸ் ஸ்கிப் பண்ணி இந்த ஸ்டிச்சில் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்டிச்சையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சில் ஸ்கிப் பண்ணுறோம். ஓகே, I'm going to skip 2 stitches, 1 and 2. Third one la again single crochet. இப்போ பார்த்தோம்னா நமக்கு அந்த சென்டர் பீஸில் நம்ம பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஓகே, இங்கேயுமே நமக்கு ஒரு ஃபோல்டு வருது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கேயுமே இந்த ஸ்டிச்சு இங்கே வந்து ஆக்சுவலி நமக்கு 1 2 3 இருக்குது. ஸோ அந்த 3யுமே ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக அதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ 1 2 சாரி 2 தான் இருக்குது, 1 2 இருக்குது. ஸோ 2வை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இங்கே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு உங்களுடைய ஆர் கிடச்சி. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட் போட்டுட்டு இங்கே எக்ஸஸ் த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி செக்யூர் பண்ணிடலாம். நம்ம எக்ஸஸ் த்ரெட்ஸ்லாம் ஜஸ்ட்டு அந்த 2 பீசஸ்க்கு நடுவில் நம்ம இன்சர்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். சிமிலராக இன்னும் 3 த்ரெட்ஸ் இருக்குது, அதையும் அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஆர்கே செயின் பண்ணியாச்சு. இதில் நம்ம ஜஸ்ட்டு கீரிங் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆர்கே செயின் ரெடி.